2 டீ கொடுப்பான். முடிஞ்சு போச்சா? ஃபார்முலா கரெக்டாக மைண்டாக வந்துடும். இதான் உணவுக்குள்ள அந்த ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. இது மட்டும் தடுத்த மாதிரி இருக்க வேணும். இது மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நமக்கு தெரிந்த முறையில, நமக்கு தெரிஞ்ச ஜாலியான முறையில வந்து அது வல்கரா கூட இருக்கலாம். பட் அது முறையில நம்ம வந்து நாம போட்டு நீங்க வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்க, எல்லாம் ஈஸியா இருக்கும். நம்ம மெடிக்கல் ஃபீல்டு அந்த மாதிரி தான், எதுவுமே ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாருமே எல்லா சப்ஜெக்டும் படிக்கலாம். யாரும் டாக்டர் ஆகலாம், சர்ஜன் ஆகலாம், பெரிய விஷயமே கிடையாது. யாராச்சும் ஒரு டாக்டரை பார்த்து இவருக்கு டாக்டர் மூலம் இருக்கு, இவருக்கு இன்ஜினியர் மூலம் சொல்லுவாங்க கிடையாது, அல்லது இவருக்கு வைசாலி மூலம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மூளை ஒண்ணுதான். டாக்டர் எம்டி டாக்டர் எழுதி கொடுக்காது, அது மருந்து யாருக்கு எடுத்து கொடுக்கா? எழுதி கூட படிக்காத. இப்ப என்ன மெடிக்கல் ஷாப்ல நிற்காங்க, கரெக்டா எடுத்து கொடுக்காங்க. எப்படி கரெக்டா அந்த மெடிக்கல் ஷாப்ல மருந்துகளை அடிக்க வைக்காங்க, கரெக்டான எழுதியாம மூளையில கரெக்டா அடிக்க வச்சுட்டா எந்த வகையும் எடுத்துக்கலாம். அதனால இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. படிக்கிறதுங்கிற நம்ம கடைசி வரைக்கும் படிக்கணும். படிக்கிறது சர்டிபிகேட் எடுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு இடத்துக்கு போற ஒரு மேட்டரை படிக்கணும், அது செயல்படுத்துறதா படிக்கிறது தான். இப்ப சாரா இருக்காங்கன்னா இவங்க எத்தனையோ பேரை இப்போ சந்திச்சு செஞ்சு அவங்களுடைய மூளைகளை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, பட்டறிவுமாங்க. இதுதான் உங்களுக்கு என்னைய பொறுத்தவரை வாத்து மேய்க்கிறவங்க புத்திசாலி. 200 வாத்து வச்சிருக்கான் ஒருத்தன், 5 பேர் 1000 வாத்தாச்சு. 1000 வாத்து அவன் வாத்து அவனுக்கு தெரியும். அடுத்து ஆடு மேய்க்கிறவன், அவனுக்கு அவன் 50 ஆடு விட்டுருப்பான், 4 பேர் 200 ஆடு, அவன் ஆடு அவனுக்கு தெரியும். கஷ்டமான வேலை இது. நம்ம கண்டக்டர் வந்து சில்லறை கொடுக்காம எவ்வளவு கஷ்டமான வேலை, கண்டக்டர் சில்லறை கொடுக்குற வேலை. நம்ம பலசரக்குல ஜாமான் போட்டுக்கிட்டே இருப்பான், 350 200 கரெக்டா. இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைகளை விட்டு எடுக்கணும். அப்ப பிள்ளைகள் மூளை வேலை செய்யும். ஏ பார் ஆப்பிள், பி பார் பிஸ்கட் இருந்தா அது வந்து அது ஏட்டு சொரைக்காலதான் இருக்கும். பி பார் பிஞ்சால் கணக்கு சுத்த கத்திரிக்காய் எங்கன்னு சொல்லி கொடுக்கணும்ல. பொண்டாட்டி சத்தம் போடுறாளா, கல்யாணம் முடிஞ்சு அப்படி பிடிச்சிருக்கேன், எம்பி பிடிச்சிருக்காரு, சுத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியணும்ல சார். அப்ப பிள்ளைகளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூல்ல வந்து சுத்த கத்திரிக்காய் அப்படி, நல்ல கத்திரிக்காய், கசக்கிற கத்திரிக்காய்ன்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் படிப்பு. இதுதான் என்னுடைய சின்ன தாழ்மையான விஷயம். நான் ஒரு 40 நாட்டு மக்களோட அளவை பார்த்திருக்கேன். 40 கண்ட்ரிஸ் எக்ஸ்பர்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எக்ஸ்பர்ட்ல இருந்து கிழக்கு நாட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வரைக்கும், ஜாப்பனீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வரைக்கும் எல்லா மக்களோடையும் வேலை பார்த்திருக்கேன். அதனால ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு தன்மைகள். நம்ம பாத்தீங்கன்னா திரு ஷாகுலாமீது சார் அவர்களுக்கு வந்து மிக குறைந்த நேரம் தான் நம்ம வழங்கியிருக்கோம். இந்த குறைந்த நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு நம்பரு, ஃப்ரண்ட் அண்ட் பேக், இந்த மாதிரி இந்த நம்பரு ட்ரிக்கு என்ன வரும் எல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவங்களோட ஒரு சார் வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரா இருக்காங்க, அதுக்கு அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னா நம்ம கூட கலந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில வந்து நம்ம சாரை வந்து மயூரி டிவி நேயர்களுக்கு வந்து நேரடியாக நீங்கள் உங்களோட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தொலைபேசி மூலம் நேரடியாக சொல்ல இருக்காங்க. அதுக்கு முன்னால நம்ம மயூரி டிவி நேயர்களுக்கு சார் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நேயர்களே, அன்பு இனிய வாழ்க வளமுடன், இணைய வணக்கம். இந்த மாலை நேரத்தில் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதாவது என்னைய பொறுத்தவரையில மக்கள் வந்து ஐரோப்பியர்கள் என்ன பண்றாங்கன்னா மூளையை வந்து எழுதி வைக்கிறான் அப்படி. ஆனா இந்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சதை மற்றவங்க சொல்லிக் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தோட பேர் தான். அதனால பல கலைகள் வந்து இதாயிடும். ஐரோப்பியர்களுக்கு நமக்கு அதான் டிஃபரன்ஸ். எந்த நாட்டை இந்தியர்கள் வேலை பார்த்தாலும் அந்த நாட்டில் அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன, அந்த நாட்டு மக்களுடைய கசப்புணர்வுகளுக்கு நம்ம ஆளாயிடும். அப்ப நமக்கு தெரிந்தது ஐரோப்பியர்களை பொறுத்தவரை அவன் இதை பதிவு பண்றான், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கான். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் நான் எனக்கு தெரிந்த விஷயங்கள் நான் மற்றவங்க நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மூளை வந்து இறைவன் கொடுத்தது. அதனால அடுத்த தடவை நான் வந்து நேரடி சந்திப்புல வந்து நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். இன்னும் எஸ்பெஷலி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி 9th 10th 11th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வந்து எப்படி அதிகமான குறைந்த நேரத்தில் அதிகமா மார்க் வாங்குறது, இன்னும் இன்ஜினியரிங் மெடிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க வந்து எப்படி மெமரைஸ் பண்ணிக்கிறது, அதை ஈஸியா ரிகால் பண்றது, இந்த ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுன்னா அவன் கேரியர் ஃபுல்லா நல்லா இருக்கும். இது வந்து எல்லா துறைகளும் யூஸ் பண்ணலாம். லாயர்ஸ் கூட அவங்க இபி கோட் நம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து மறக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி அவங்களுக்கு காவல்துறை வல்லுநர்கள்லாம் வந்து அவங்க நம்பர்ஸ், வெஹிக்கிள் நம்பர்ஸ், இதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்றது, இப்போ அவங்க டெய்லி எவ்வளவு வெஹிக்கிள் பார்ப்பாங்க, எப்படி மனப்பாடம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சுலபமான முறையில் நான் உங்களுக்கு எழுதி வைக்க இருக்கேன். இன்னும் வரக்கூடிய காலங்களில் மாதிரி மூலமா உங்களை சந்திக்க இருக்கேன்.
அன்பு நேயர்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப கடைசியா இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காலங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 1/2 hour நீங்க வந்து நமக்கு நேயர்களுக்கு வந்து கலந்துரையாடல் பண்ணிருக்கீங்க. உதாரணத்துக்கு உங்களோட தொலைபேசி என்ன சொன்னீங்கன்னா கூட அந்த நிகழ்ச்சியை பார்த்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து தொலைபேசி மூலம் இதெல்லாம் எப்படி சார் உங்கள்கிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கறது நீங்க அனுமதி அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய போன் நம்பரை வந்து மயூரி டிவி நேயர்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்கன்னா நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து உங்களோட போன்ல வந்து பேசுவதற்கு உதவியாக இருக்கும். என்னுடைய இங்குள்ள நம்பர் 9443446597. என்னுடைய இமெயில் ஐடி வந்து நான் எழுதிக்கிறேன். இமெயில் ஐடி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த போன்ல கூட நான் சில வேலைகள்ல நான் வந்து கொஞ்சம் இதுல இருப்பேன், ரவுண்ட்ல இருப்பேன், பல ஊர்களுக்கு போயிட்டு இருப்பேன். அதனால ஸ்ட்ரக்சரல் _Hamid @yahoo.com. அதிகமா இந்த இமெயில் ஐடியில தொடர்பு கொண்டீங்கன்னா நல்லது. ஏன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் இமெயில் ஐடியில தொடர்பு, ஸ்கூல் காலேஜ்லயே நான் வந்து ஃப்ரீயா ப்ரோக்ராம் நடத்த ரெடியா இருக்கேன்.